பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஒரு எச்சரிக்கையான வசனம்னு கூட சொல்லலாம். ஆண்டவர் உனக்குள்ளத பற்றிக் கொண்டிரு அப்படின்னு சொல்றார். என்ன நமக்குள்ளது அப்படின்னா, முதலாவது ஆண்டவரை குறித்த விசுவாசம், ஆண்டவர் மீது வைத்திருக்கும் அன்பு, கற்பனைகளை கைக்கொண்டு வாழும் நிலை, நீதியுடனும் உண்மையுடனும் சத்தியத்துடனும் நடந்து கொள்ளும் கிரியை, இப்படி அநேக காரியங்களை, சுவிசேஷம் அறிவிக்கும் தன்மை, இவற்றையெல்லாம் பற்றி கொண்டிருக்கணுமா. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு. இதெல்லாம் ஒரு விதமான கிரீடம். கிரீடம் என்பதன் அர்த்தம் என்ன? அது ஒரு உயர்வை குறிக்கிறது, ஒரு மகிமையை குறிக்கிறது, ஒரு வெகுமதியை குறிக்கிறது, ஒரு மேன்மையை குறிக்கிறது. அதுதான் கிரீடம், அதனுடைய அர்த்தம். எத்தனை கிரீடம் இருக்குது அப்படின்னா, நிறைய கிரீடங்கள் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு தன்மையை பொறுத்து அந்த கிரீடத்தின் பர்பஸ் அங்கே வெளிப்படும். நம்ம ஒரு சில கிரீடங்களை பார்த்தோம் அப்படின்னா, நீதியின் கிரீடம், ஜீவனின் கிரீடம், மகிமையின் கிரீடம், இப்படிலாம் இருக்கு. இந்த கிரீடத்தெல்லாம் நாம் பெறணும் அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். இன்றைக்கு நாளைக்கல்ல, முடிவு பரியந்தம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒருவேளை வருகை முந்திக் கொண்டால், வருகை வரைக்கும் நாம் ரட்சிக்கப்படணும், நிலைத்திருக்கணும், விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும். இயேசுவே மெய்யான தெய்வம், அவரே என்னை மீட்டெடுத்தவர், அவரே என் பாவங்களை கழுவினவர், அவரே என்னை நீதிமானாக்கினவர், அவரே என்னை மணவாட்டியாக்கினவர், அவரே என்னை ஏற்றுக்கொள்கிறவர், அவரே எனக்கு பிள்ளை என்கிற அதிகாரத்தை தந்தவர் அப்படின்னு சொல்லி, அவரை தவிர எனக்கு வேறொரு தெய்வம் இல்லை, அவரே அவரே அப்படின்ற அந்த விசுவாசத்திலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் போது தான் நாம் இந்த மாதிரி கிரீடங்களை நாம் பெற முடியும். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். என் நாளிலே அவர் வருகும்போது, அவர் நம்மை எடுத்து கொள்ளும் போது, அவர் சமூகத்திலே நாம் சென்றடையும் போது, அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அது மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவரை விரும்புகிற யாவருக்கும், அவரை ஏற்றுக்கொள்கிற யாவருக்கும், அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும், அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற யாவருக்கும், அவர் மீது உண்மையான முழு இருதயத்துடன் கூடிய அன்பை கொண்ட யாவருக்கும் அதை தருகிறாராம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இவர்களுக்கு நீதியின் கிரீடத்தை தருகிறார். அந்த மேன்மையை, அந்த மகிமையை, அந்த உயர்வை தருகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு.
எப்பொழுது நாம் உத்தமன் என்று விளங்குவோம் என்றால், சோதனையை சகிக்கும்போது, அதை மேற்கொள்ளும்போது, அதிலே வெற்றி சிறக்கும்போது, நாம உத்தமன் என்று விளங்குகிறோமா? எவ்வளவு சோதனை வந்தாலும் இடர்கள் அடைந்து போகாதபடி, வீழ்ந்து போகாதபடி, அதை மேற்கொண்டு ஜெயம் பெற்று உத்தமனென்று விளங்கின பின்பு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தின் கொடுப்பார். ஜீவ கிரீடத்தை அவர்கள் பெறுவார்கள். அந்த ஜீவனை அளிக்கும் கிரீடத்தை அவர்கள் பெறுவார்கள். சோதனையை சகிக்கிறவர்கள் ஜீவனுடைய அந்த கிரீடத்தை பெறுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கடைசியாக ஆண்டவர் சொல்றது என்னன்னா, மகிமையின் கிரீடம். இந்த கிரீடம் எல்லாவற்றிற்கும் மேலானது, மிகவும் மேன்மையானது, உயர்ந்தது. அது மட்டுமல்ல, அது சிங்காசனங்களுக்குரியது, ஆளுகைக்குரியது. அப்படி ஒரு கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்நாட்களிலே உங்களுடைய அந்த கிரீடத்தை வேறொருவர் பறித்து கொள்ளாதபடி அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். வேறொருவர் அப்படின்னா சாத்தானால் நடத்தப்படுகிறவர்கள். சாத்தான் பறித்து கொள்ளாதபடி அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். பற்றி கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே நாம் கிரீடத்தை அடைந்து, கிரீடத்தை அணிந்து ஆளுகை செய்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.